இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பேர் வந்து ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு வரக்கூடிய நியூஸ் இல்லை நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம், இல்லை ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பி ரேஷியோ, அதோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு முறையில் நம்ம ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ பிடிச்சி போயோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டோ நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் இங்கே ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் டேட்டாவோட நம்ம ஒரு அக்யூமுலேட்டிவாக ஒரு ஸ்டாக்கோ மல்டிபிள் ஸ்டாக்ஸு அதுக்கு சில சயின்டிஃபிக் டேட்டாஸ் இருக்கணும். அந்த டேட்டாஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதே கேட்டகரி பேஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம கொண்டு போவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், சொல்லும்போது உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், பொதுவாக இந்த நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இன்னும் கொஞ்சம் வெளில போனால் இந்த ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்பு இப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் இந்த ஃபேக்டர் பேஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம், குவாலிட்டி, இந்த மாதிரி இந்த ஆல்ஃபா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ஃபேக்டர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோட ஃபியூச்சரில் நம்ம போக போக பேசுவோம். பட் ஆன் த ஹோல் நமக்கு இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டிங்கை விட ரொம்ப எனாமரஸான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து இந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கிறது வந்து லாங் டேர்மில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸுங்கிறதும் வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கில் எதெல்லாம் வருது, அப்படிங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறம் எதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆன லாங் ரிட்டர்னில் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி பல கம்பேரிசனோட இந்த வீடியோ நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபண்டாக அதை அக்யூமுலேட் பண்ணுறாங்க, ஒரு ஃபண்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இதில் வந்து ஒரு 7 ஃபண்டை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதில் மெயின் ஃபண்டே வந்து நிஃப்டி 500. நிஃப்டி 500 நமக்கு தெரியும் என்ன மாதிரி பேசிஸில் என்ன க்ரைட்டீரியா அதில் போடுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபண்டாக, அதாவது ஒரு இண்டெக்ஸாக வந்து அதை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நிஃப்டி 500. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய 6 ஃபண்டுமே இதை பேஸாக இது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை மற்ற ஃபண்டுங்களாம் பீட் பண்ணுதா அப்படிங்கிற கம்பேரிசன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ஃபா இன்வெஸ்டிங் இல்லாட்டி ஆல்ஃபா ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபானா என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஒரு 10% கொடுக்குது. பட் இருக்கக்கூடிய அந்த டாப் 500 கம்பெனிஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் டாப் 300 கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. அந்த 300 கம்பெனிஸில் எந்த கம்பெனிஸ்லாம் அந்த மார்க்கெட் இண்டெக்ஸ் ஒரு 10% கொடுக்குன்னா எந்த கம்பெனியில் அதை விட அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி 14% கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை விட இந்த கம்பெனி வந்து 4% எக்ஸ்ட்ரா ஆல்ஃபாவில் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு ஆல்ஃபா 4% உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த டாப் 50 கம்பெனிஸ் உங்களுக்கு ஆல்ஃபா நல்ல ஆல்ஃபா கொடுத்துருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரு இண்டெக்ஸாக போடுவாங்க. அதாவது டாப் 300 கம்பெனிஸ்லேருந்து 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதை ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் ஆல்ஃபா இண்டெக்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்த பற்றியும் ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதை வேணால் நீங்கள் அப்பப்போ நான் உங்களுக்கு லிங்காகவும் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா இண்டெக்ஸ் இல்லை ஆல்ஃபா இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொமெண்டம் அப்படின்னா இந்த டாப் 500 கம்பெனிஸில் டாப் 50 கம்பெனிஸ் எந்த கம்பெனி வந்து நல்ல மொமெண்டமில் ஒரு ஷார்ட் ஸ்பேன்லையோ நல்ல மொமெண்டமில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதெல்லாம் வந்து டாப் 50 கம்பெனிஸாக சேர்த்து அதை ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணி அதை வைப்பாங்க. இதுக்கப்புறம் வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 கிரைட்டீரியா வச்சுக்கிறாங்க. ஒன்று அதோட சேல்ஸ். ஸோ அந்த எந்த ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கான ப்ரைஸுக்கு மதிப்புள்ள எவ்வளோ சேல்ஸ் அந்த கம்பெனி பண்ணுது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஏர்னிங்ஸ் அது கொண்டு வருது, அந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ நான் 100 ரூபா கொடுக்குறேன் அந்த 100 ரூபா நான் கட்டினா அதுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, அதுக்கப்புறம் அதோட வந்து டிவிடெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு எந்த அளவுக்கு இருக்குது, அதோட புக் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4 கிரைட்டீரியா வச்சு அதில் ஒரு 50 கம்பெனி அதே டாப் 500ல் ஒரு டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அது ஒரு வேல்யூ இண்டெக்ஸாக அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குவாலிட்டி இண்டெக்ஸ்னா அதில் ஒரு 3 கேட்டகரி அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இதில் எப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியோட ROE பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட EPS ஏர்னிங்ஸ், அந்த கம்பெனி எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்குது அதை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது, டெப்ட் டு ப்ரைஸ், அந்த ஈக்விட்டி டெப்ட் டு ஈக்விட்டி அது எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி பார்க்குறாங்க.
ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி டாப் 500லேருந்து ஒரு 50 கம்பெனிஸ் எடுத்து அந்த கம்பெனியை ஒரு இண்டெக்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இது குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் லோ வாலட்டிலிட்டி, இந்த 500 கம்பெனிகளில் ரொம்ப கம்மியான வாலட்டைல் இருக்கக்கூடிய கம்பெனியை எடுத்து இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டாக எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ்லையும் ஈக்குவல் வெயிட்டேஜில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் எப்படி ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிற மாதிரி ஒரு 7 கேட்டகரிஸில் ஒரு 7 க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி 7 க்ரைட்டீரியானா 7 கேட்டகரிஸில் அதுக்கு உரிய க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி ஒரு 7 இண்டெக்ஸஸாக வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஃபேக்டர் இன்வெஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் இந்தந்த டேட்டாஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த டேட்டா வச்சு ஒரு இண்டெக்ஸுங்கிறத ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஃபேக்டர் இன்வெஸ்டிங் சொல்கிறாங்க. அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸஸ், இந்த 7 இண்டெக்ஸோட பாஸ்ட் 10 வருஷ டேட்டாஸை நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து அதில் எது எந்தெந்த காலகட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஆனால் லாங் ரன் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத ரொம்ப லைவாகவே இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு கடந்த 10 இயர்ஸோட இந்த 7 இண்டெக்ஸ் அந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கை பற்றி வந்திருக்கும். அதாவது ஆல்ஃபா, மொமெண்டம், வேல்யூ, நிஃப்டி 500, லோ வாலட்டிலிட்டி, ஈக்குவல் வெயிட் அண்ட் குவாலிட்டி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் வந்து உங்களுக்கு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆப்வியஸாக ஆல்ஃபா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் வருது. அண்ட் ரெண்டாவதாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வந்து இந்த 18.8% ஃபர்ஸ்ட் வருது. ரெண்டாவது மொமெண்டம் 17%, வேல்யூ 15.3 அண்ட் நிஃப்டி 500ங்கிறது 13.3. அண்ட் இது கம்ப்ளீட் எல்லா ஃபேக்டருமே வந்து உங்களுக்கு இந்த நிஃப்டி 500 தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இதுதான் பேஸ் இண்டெக்ஸாக வச்சுக்கிறாங்க. இந்த பேஸ் இண்டெக்ஸை விட மற்ற ஃபேக்டர் இண்டெக்ஸ் மற்ற 6மே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ நிஃப்டி 500 இண்டெக்ஸை காட்டிலும் நமக்கு ஆல்ஃபா வந்து கடந்த 10 வருஷத்தில் 18.8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு பல நேரங்களில் என்ன தோணுன்னா, ஓகே ஆல்ஃபா தான் வந்திருக்கு, உடனே நம்ம ஆல்ஃபாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம். பட் இந்த 10 வருஷ டேட்டாவையும் ப்ராப்பராக நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இப்போ 2016 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கும். அண்ட் ஆல்ஃபா பார்த்தா உங்களுக்கு தேர்டில் 7.1 வந்திருக்கும். அண்ட் 2017, 19, 21, இந்த 24 இந்த மாதிரி வருஷங்களில் ஆல்ஃபா வந்து ரொம்பவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதை நம்பி நீங்கள் ஆல்ஃபா போட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2018 இந்த 18 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து -8.3 போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து பெரிய அளவுக்கு ஆல்ஃபா பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் நீங்கள் மற்ற இடங்களையும் பார்த்தீங்க, இப்போ பாருங்கள் 2022ல் உங்களுக்கு வேல்யூ இன்வெஸ்டிங் ரொம்ப டாப்பில் இருந்திருக்கும். பட் ஆல்ஃபா வந்து -11 to 11.2% இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஓவரால் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவல் வெயிட், இந்த லோ வாலட்டிலிட்டிலாம் வந்து உங்களுக்கு பாட்டமில் இருந்திருக்கும், கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுவுமே கூட இந்த குவாலிட்டி 11.13 இதுவுமே கூட 2020 டைமில் இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நீங்கள் எப்போவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்டிங் மெத்தட் எல்லா வருஷமும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வராது. எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கலப்படமாக தான் வரும். ஒரு வருஷம் ஒரு இண்டெக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், இன்னொரு வருஷம் இன்னொரு இண்டெக்ஸிங் ஒர்க் அவுட் ஆகும், இன்னொரு வருஷம் இன்னொரு இண்டெக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இன்னிலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ஏதோ ஒன்றில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஒரு 5 இயர்ஸில் நான் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இயர் போல் ஆல்ஃபா ஜெயிக்குது. 4th, 5th இயர் நான் 5வது வருஷம் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த 5th இயர் பார்த்தா ஆல்ஃபா ஒரு 4th இல்லை 5th லாஸ்ட்டில் ஒரு மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ எது நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் மார்க்கெட் சிச்சுவேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா கம்பெனிஸும் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் ப்ராப்ளமே. அதனால தான் நம்ம சிங்கிளாக ஒரே ஒரு இண்டெக்ஸை, ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அதனால தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங்காகவே இருந்தால் கூட கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டர். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது 22, 23, 25 இந்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த வருஷம் 2025லேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆல்ஃபா ஃபண்ட் தான் இருக்கிறது லீஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படி கூட இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் இருந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஆன் அ லாங் ரிட்டர்னில், ஆன் அ லாங் டேர்மில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, லாங் டேர்மில் நம்ம பார்த்ததில் வச்சுட்டு, நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சுட்டு இந்த ஆல்ஃபா, மொமெண்டம், வேல்யூ இந்த 3 இண்டெக்ஸோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட பாஸ்ட் 10 இயர் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுதான் அடுத்த 10 வருஷமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நம்மளால சொல்ல முடியாது. ஒரு அசம்ஷனில் தான் எல்லா இன்வெஸ்டிங்குமே நம்ம பண்ணிட்டு இருக்காது. ஓகே, இது வந்து நம்ம டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது இது நல்லா இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இது ஃபியூச்சர்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து எந்த விதத்துலையும் வந்து இன்டைரக்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே டைரக்டான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தா, ஒன்று ETF மூலமாவோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி ஆல்ஃபால பண்ணலாம், எப்படி இந்த குவாலிட்டி, அந்த குவான்டிட்டி, அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் எல்லாம் என்னென்ன ஃபண்ட் இருக்கோ
எல்லா ஃபண்டை பற்றியுமே நம்ம இண்டிவிஜுவலாக வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அது இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். என்ன மாதிரி ஃபண்டில் வாங்கலாம், இப்போ நீங்கள் ஆல்ஃபா ஃபண்டு வாங்கணும் அப்படின்னா எந்த ஆல்ஃபா ஃபண்டு வாங்கலாம், ஆல்ஃபாக்குள்ளே போனாலும் அதுலேயே நிறைய கம்பெனிஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஆல்ஃபா ஃபண்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இண்டிவிஜுவல் அந்த வீடியோஸ் போய் பார்க்கும்போது இன்னும் பெட்டர் கிளாரிட்டி வரும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேக்அவே இருக்கும். எதில் பெட்டராக, அதாவது ஒரு ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கிற ஒரு கம்ப்ளீட் புது ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா வீடியோக்கு உடனே மறக்காமல் கீழே லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதை பார்த்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு வந்திருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் ஃபினான்ஷியல் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட்.